மக்களே, இந்த அழகிய பார்க்கறக்கு 6 மாதம் என்னங்க, 6 வருஷம் கூட வெயிட் பண்ணலாம். அவ்வளவும் வர்த்து தான். நாம் அழகுக்காக எத்தனையோ ரோஜா செடியெல்லாம் வளர்க்குறோம் இல்லையா? ஆனால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய ரோஜா செடி அப்படின்னா இந்த நாட்டு பன்னீர் ரோஸ் தாங்க. இதில் அதோட வாசமே அவ்வளோ அருமையாக இருக்கும். அது இல்லாமல் மருத்துவ குணமும் ரொம்ப அதிகங்க. இந்த பன்னீர் ரோஸ் அழகுக்காக மட்டும் இல்லாமல் நம்ம அழகு குறிப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நல்ல நாட்டு பன்னீர் ரோஸ் பார்த்துட்டிங்கன்னா எல்லா இடங்களையுமே கிடைக்கிது இல்லை, ஒரு சில நர்சரிகளில் தான் கிடைக்கிது. கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி வச்சு வளருங்க. இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு கட்டிங்ஸ் வாங்கி வச்சு வளருங்க. இந்த சீசனில் கட்டிங்ஸ் மூலியமாக உற்பத்தி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த செடி உங்களுக்கு வேர் பிடிக்கிறதுக்கு வரைக்கும் தான் கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்களேன், எக்கச்சக்கமான பூக்கள் அப்படிங்கிறத பூக்கும். நம்ம வீட்டு தேவைக்கு போகவே பூக்கள் அவ்வளோ பூக்கள் கொட்டி கொட்டி கொடுக்குங்க. நைட்டில் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த பன்னீர் ரோஸில் செய்யக்கூடிய குல்கந்த் அவ்வளோ எஃபெக்டிவான மருந்துங்க. இதை பூக்க வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை. அந்த உரம் இந்த உரம்னு வாங்கி போட வேண்டியதில்லை. அளவாக ஒரு 2 உரத்துலேயே சூப்பராக பூக்க வைக்கலாம்.